உன்னதமான சேவையை புரிந்து கொண்டு உலகெங்கும் பரந்து வாழும் ஆசிரிய பெருந்தகைகளுக்கு வணக்கம். மலர இருக்கும் 2025ஆம் ஆண்டு நம் ஒவ்வொருவருடைய தலையாய பணி யாது? வாருங்கள், இது பி பாசிட்டிவ் தமிழ். அறிவியல் மேதை அப்துல் கலாமிடம் நீங்கள் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு உயர்ந்து முன்னே வந்ததற்கு காரணம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு மெதுவாக சிரித்து கொண்ட அப்துல் கலாம் தான் வகுப்பறையில் வாசிப்பதில் இடர்படுகின்ற ஒரு மாணவன் என்றும் தன்னுடைய தமிழ் பாட ஆசிரியர் எப்போதும் தன்னை வகுப்பறையில் முன்னால் அழைத்து வாசிக்க விடுவார். தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்ததற்கு முதலாவது காரணம் தான் வகுப்பறையில் முன்னுக்கு வந்ததே. தன்னுடைய தமிழாசிரியரை தான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். தான் வாசிப்பதில் இடர்படும் மாணவன் என்று தெரிந்திருந்தும் தன்னை பல தடவை வகுப்பறையின் முன்னால் அழைத்ததால் தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்ததாக கூறினார். ஈழத்தின் வன்னி பெருநிலப்பரப்பிலே புவியியலை கற்பிப்பதற்காக கடமையாற்றச் சென்ற ஆசிரியர் அந்த வகுப்பறையிலே தான் மறுநாள் நெற்பயிர்ச்செய்கை பற்றி கற்பிக்கப் போவதாக கூறிவிட்டு அந்த வகுப்பறையை முடித்து கொண்டார். அன்று இரவு தான் மறுநாள் கற்பிப்பதற்கான தயார்படுத்தலை நீண்ட நேரமாக செய்து கொண்டிருந்தார். நெற்கதிர்களின் படத்தை வெள்ளை தாளிலே வரைந்து அடுத்த நாள் மகிழ்ச்சியாக கற்பிப்பதற்காக இரவு 12 மணி வரை தயார்படுத்திவிட்டு உறங்கிவிட்டார். மறுநாள் காலை வகுப்பறைக்கு ஆர்வத்தோடு சென்று தன் கற்பித்தல் பணியை ஆரம்பித்தார். தான் கவர்ச்சிகரமாக வரைந்த அந்த நெற்கதிரின் படத்தை கரும்பலகையில் ஒட்டிவிட்டு மாணவர்களின் பக்கம் திரும்பினார். அவர் அதிர்ந்து போனார். ஒவ்வொரு மாணவர்களும் தம் கைகளிலே உண்மையான நெற்கதிர்களை உயர்த்தி வைத்திருந்தார்கள். ஆசிரியருக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. அதாவது அந்த ஆசிரியர் நெற்பயிற்சிகையை பற்றி அறிந்திருந்தாரே தவிர அந்த மாணவன் யார், அவன் எத்தகைய சூழலில் இருக்கிறான் என்பதை கற்றுக்கொள்ளவில்லை. அந்த வகுப்பறை மாணவர்கள் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் ஆசிரியர் முதல் நாள் நெற்பயிரை கற்பிக்கப் போவதாக கூறியதும் அன்று மாலையே நெற்கதிரை பிடுங்கி தம் புத்தக பையில் வைத்து விட்டார்கள். இங்கு ஆசிரியர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், நாம் பாடத்தை கற்பிப்பதற்கு முன்னர் மாணவர்களை கற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணமாக ஜோனுக்கு லத்தீன் கற்பிப்பதாக இருந்தால் லத்தீனை அறிந்திருப்பது அவசியம். அதைவிட ஜோனை பற்றி நாம் மிக நன்கு அறிந்திருக்க வேண்டும். இந்த உலகத்தில் சாதித்த சாதனையாளர்கள் பலர் வகுப்பறையில் சராசரி மாணவர்களாகவே இருந்திருக்கின்றார்கள். நீங்களும் மலர இருக்கும் புது ஆண்டிலே வகுப்பறைக்கு செல்கின்ற போது அங்கே ஒரு மூலையில் பல்வேறு கனவுகளோடு ஒரு சராசரி மாணவன் இருப்பான். அவன் மற்ற மாணவர்களைப் போல் நான் ஒரு வைத்தியராக வர வேண்டும், நான் ஒரு பொறியியலாளராக வர வேண்டும் என்று கூற மாட்டான். அவனுடைய எண்ணத்தில் வேறு ஒரு கற்பனை ஓடிக்கொண்டிருக்கும். தான் ஒரு இசை அமைப்பாளராக வர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பான். வேறொரு வகுப்பறையின் மூலையில் இன்னொரு மாணவன் தான் ஒரு ஒளிப்பட கலைஞனாக வர வேண்டும் என்ற கற்பனையில் இருப்பான். இசை அமைப்பாளர், பாடலாசிரியர், செய்தி வாசிப்பாளர், மேடை பேச்சாளர், குறும்பட நடிகர், திரைப்பட பாடலாசிரியர், கதாசிரியர், கண்டுபிடிப்பாளர், புதிது புனைபவர், தொழில் முனைவோர், இவ்வாறு பல்வேறு கனவுகளோடு வகுப்பறையிலே ஒரு சராசரி மாணவன் இருப்பான். அவனை நன்கு இனம் கண்டு கொள்வோம். அவனுடைய இலட்சியங்களையும் கனவுகளையும் நிறைவேற்ற அவனை தட்டி கொடுப்போம். இவை அனைத்தும் நிறைவேறுவதற்கு கல்வி மிகவும் அவசியம். கல்வியோடு சேர்ந்து உன் கனவுகளையும் நிறைவேற அவனை சரியாக வழிப்படுத்துவோம். ஒவ்வொரு மாணவர்களையும் இனங்காண்போம். அவர்களை மனதிலே அமர்த்தி கொள்வோம். மாணவர்கள் மனதிலும் நாம் இடம் பிடித்து கொள்வோம். அதன் பின்னர் அவர்களுக்கு கற்பிப்போம். நன்றி.